यीशु मसीह की मीठी मधुर नाम से मांगते हैं। फिर से यीशु मसीह के नाम से आपको धन्यवाद हो। ஏசாயா 55 அதிகாரம் 11 வசனம்। ஏசாயா 55 अध्याय 11 वचन में देखते हैं, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது பெருமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அவர் அனுப்பின காரியம் ஆகும்படி அது வாய்க்குமா? நமக்கு என்ன காரியம்லாம் வாய்க்காம இருக்கு? हमारे जीवन में जो जो कार्य पूर्ण होना है, அப்படியே எப்படியே சொல்லுங்க, எப்படி அப்படின்னா முந்தின வசனம் இருக்கு, அது மாறியும் குறைந்ததும் வானத்தில் இருந்து அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நினைத்து மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் உலை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே. மாறினா நமக்கு மழைன்னு தெரியும். குறைந்த மழை, மழை பிறகு உறைந்த மழைன்னா பனிக்கட்டி, அதுவும் மழையா மாறும். வானத்திலிருந்து இறங்கி மறுபடியும் வானத்துக்கு போகலாது. आकाश की ओर से बरसात उतरते हैं, लेकिन फिर बारिश नहीं ऊपर गया। அவ்விடத்துக்கு திரும்பாமல்னா வானத்துக்கு போகாம आकाश को ना मुड़ा है। இதுக்காக ஆண்டவர் மழை பெய்ய செய்தார், பூமியை நனைக்கும்படிக்கு. लेकिन परमेश्वर ने क्यों बारिश को आने दिया? पृथ्वी को भिगोने के लिए। அப்ப பூமி நனைஞ்சோடனே வேலை நம்ம விதைப்போம். जब पृथ्वी बोता है, तब वो फल देता है। அந்த பூமியை நனைச்சோடனே அதில் முளை கிளம்பி, जब पृथ्वी बिकता है तब वो उससे बीज मुड़ता है, விளையும்படி செய்து वो फल होकर ஒரு விதை போட்டு அது விளையும்படி அது செய்யுது. ஆண்டவர் செய்தார். एक बीज डालने के बाद वो उगता है कर हम देखते हैं। அது யாருக்கெல்லாம் கொடுக்குது? लेकिन ये किसे देता है? விதைக்கிறவனுக்கு விதை கொடுக்குது, जो बोता है वो बीज को देता है, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது. खाने वाले को मन आहार देता है। அது எப்படியோ वो जैसा है அப்படியே वैसे ही ஆண்டவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தை அப்படி இருக்கும்னு ஏசாயா ஆண்டவர் சொல்றார். जैसा वचन परमेश्वर की ओर से आया है वही है कर यशायाह जी ने कहते हैं। எனக்கு என்ன வசனம் தந்தாங்கன்னா, கடைசி நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். मैं भेजे हुआ वचन के अनुसार उस कार्य को होगा। இப்ப நம்ம ஜெபம் பண்ணதோ அவர் வசனத்தை, जब हम प्रार्थना करते हैं तो वो वचन को भेजते हैं। அந்த வசனத்துல என்ன எழுதி இருக்கிறதோ, वो वचन में क्या लिखा है, அந்த நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். मैं उसे भेजे हुआ कार्य होगा। நானும் நீங்களும் பாக்கியவான்கள். मैं और आप भाग्यवान हैं। ஏன்னா இந்த வசனம் உலகத்துக்கு தெரியாது, लेकिन ये वचन संसारी लोगों को नहीं मालूम है, நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. लेकिन मुझे और आपको लिख कर दिया है। நமக்கு எழுதி கொடுத்தாலும் அந்த வார்த்தையும் அறிவு இருந்தாதான் அது நமக்கு பலன் செய்யும். अगर ये वचन लिखा है तो उस वचन की जानकारी हमारे अंदर रहेगा तो तभी वो वचन हमारे जीवन में पूरा होता है। எசேக்கியேல் 12:25 வசனத்துல முதல் பாகம் மட்டும்தான். एजेकियल 12वां अध्याय 25वें वचन में देखते हैं, நான் கர்த்தர், मैं परमेश्वर நான் சொல்லுவேன், जो मैं कहता हूँ, நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். मैं कहना वाला वचन वो पूर्ण होगा। அவர் யாரு? वो कौन है? கர்த்தர். वो परमेश्वर है। கர்த்தத்துவம் தோளின் மேல் இருக்கிறது. उसकी बाहु के ऊपर उसके अधिकार है, அவரால எல்லாம் செய்ய முடியும். उनसे सब कुछ होगा। அப்ப நான் கர்த்தர், मैं परमेश्वर, நான் சொல்லுவேன், मैं कहता हूँ, நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். जो मैं कहता हूँ वो पूरा होगा। அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம வேத வாடைக்கு வாசித்தோம். अभी हम शास्त्र के वचन को पढ़े, யாரெல்லாம் கவனிச்சீங்க? जो कोई उसे ध्यान किया और सोचा उसके बारे में। அதை யார் எழுதுனா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. வேத வாடத்துக்கு நம்ம சமயம் ஒதுக்குறோம். அது எதுக்கு? ஆதி முதல் யோவான் எழுந்தாங்க, அன்பின் சீஷன் எழுந்தாங்க. इस शास्त्र को யோவான் जी ने लिखते हैं, இயேசுவானவரை பற்றி எழுதாங்க. यीशु मसीह के बारे में लिखते हैं। ஆதி முதல் இருந்தது, உலகம் தோற்றத்துக்கு முன்னாலே அவர் இருக்கிறார் குமாரன். संसार से शुरुआत होने से पहले उस परमेश्वर थे। அதை அவர் எழுதாரு. நாங்கள் கேட்டதும்
जो हम लोगों ने सुना है, எங்கள் கண்களினாலே கண்டதும் हमारी आंखों से हम देखते हैं, நாங்கள் நோக்கி பார்த்ததும் हम जो कोई भी और देखते हैं, எங்கள் கைகளினாலே தொட்டதும். हमारी हाथों से वो छुआ है। நான் இதை வாசிக்கும்போது எங்களுக்கும் உங்களை பார்க்கணும், உங்களை தொடணும் ஆண்டவரேன்னு எனக்கு ரொம்ப மனசு நோவா இருக்கு. जब ये वचन को मैं पढ़ी तो मुझे भी ऐसा लगा कि मैं भी आपको छूना चाहिए और मैं भी उस कार्य को स्मरण करना चाहिए। இயேசுவானவர் அவ்வளவு அழகிய ரூபம். परमेश्वर इतना बहुतायत से सुंदर है। உன்னத பாட்டில் அவருடைய அழகை பற்றி வர்ணிக்கப்படுகிறது. उन्नत पाठ में ऐसा उनकी बहुतायत की कार्य को लिखा गया है। பார்த்தவங்க சொல்லுவாங்க அவங்க அழகை நம்ம போற்ற முடியாது, அவ்வளவு அழகுன்னு சொல்லுவாங்க. श्रेष्ठ गीत में उनकी सौंदर्यता के बारे में लिखा गया है। இவங்க கண்களினாலே கண்டிருக்காங்க, इनकी आंखों से देखा है, அவங்க நோக்கி பார்த்திருக்காங்க, उनकी ओर देखते हैं, எங்கள் கைகளினாலே அவங்களை நம்ம தொட்டிருக்கோம். उन हमारे हाथों से उन्हें छुए हैं। அந்த ஜீவ வார்த்தை குறித்து उस जीवन की वचन को लेकर உங்களுக்கு அறிவிக்கிறோம். आपको हम जानकारी देते हैं। அப்ப நம்ம அடிக்கடி பார்ப்போம் இயேசுவானவர் தான் வார்த்தை. लेकिन हम बार बार देखते हैं कि यीशु मसीह ही वचन है। அந்த வார்த்தை மாம்சமாகி वो वचन सारे मांस के अंदर மனுஷனாக பூமிக்கு வந்தாங்க. मनुष्य के रूप धारण कर आया। அதான் இங்க சொல்றேன், அந்த ஜீவன் வெளிப்பட்டது उस जीवन प्रकट हुआ, பிதாவினிடத்தில் இருந்ததும். परमेश्वर की ओर था। முதல்ல எங்க இருந்தாங்க இயேசுவானவர்? परमेश्वर पहले किधर थे? பிதாவினிடத்தில் இருந்தாங்க. परमेश्वर की ओर थे। இரண்டாவது எங்களுக்கு வெளிப்பட்டதுமான दूसरा परमेश्वर हमें प्रकट करते हैं, நித்தியமா இருக்கிற नित्य रहने वाले कार्य, அவருக்கு அழிவே இல்லை, उनको अंत नहीं है। அவரை நாம் அவருக்குள் நம்ம வாழ்ந்தா நமக்கும் அழிவே இல்லை. उनके अंदर अगर हम रहेंगे तो हमें भी अंत नहीं है। அப்ப அந்த ஜீவனை நாங்கள் கண்டு उस जीवन को हम देखकर அதை குறித்து சாட்சி கொடுத்து उसके बारे में देखकर हम गवाही बोलना चाहिए। அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். यही हमें आपको सुनाते எதுக்கு हैं। அறிவிக்காங்களா? யாராவது சொல்ல முடியுமா? இப்ப வேத வாஸ்து அதுல இருக்குது. எதுக்கு அறிவிச்சாங்களா? क्यों आपको जानकारी देने लगे? குமாரனோட எங்களோட ஐக்கியமாக ஐக்கியமா இருக்கிறதுக்கு அழைத்தாரு. எதுக்கு சொல்லாங்களா? இத ஐக்கியமா இருக்கிறதா அது எதுக்கு சொல்லாங்கன்னா நம்ம சந்தோஷம், உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கிறபடி ऐक्यता में क्यों रहना है? हमें हमारे अंदर शांति से रहना है। இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்க முடியாது. इस संसार में हमें शांति से नहीं रह सकते हैं। துக்கங்களும் சமாதான குறைவுகளும். நேற்று ஒருவர் இறந்து போயிட்டாரு. कहीं दुख और संकट भरा हुआ संसार है। कल एक जन मर मिटे, அவருக்கு 72 வயது. उनको 72 उम्र था। அவங்க உங்களுக்கு சொன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சே தெரியாது. அவங்க நேற்று சாயந்தரம் இறந்து போயிட்டாங்க. उस भाई ने गुजर गया कर हम देखते हैं। அவங்க பிள்ளைகள்லாம் பெரிய குடும்பமா இருக்கு. लेकिन उनके सारे परिवार बड़ा परिवार है। நம்ம ஜீவனை அவர் கையில வச்சிருக்காரு. हमारा जीवन उनके हाथों में रखे हैं। நானும் நீங்களும் பாக்கியவான்கள். हम और आप भाग्यवान हैं, ஏன்னா நமக்கு அழிவு கிடையாது. क्योंकि हमारे हमको नाश नहीं है। அப்ப இதுல சொல்லப்பட்டிருக்கு நீங்களும் எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி तुम लोग भी मेरे साथ एकत्रित में होकर நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை जो कुछ हम सुने हैं और देखे हैं உங்களுக்கு அறிவிக்கிறோம். आपको सुनाते हैं। இப்போ பரிசுத்தவான்கள் எழுதி இருக்கு, நம்ம வசனப்படி நடந்தோம், நம்ம அவங்களோட ஐக்கியம் ஆறோம். लेकिन पवित्र लोग ऐसे लिखा है कि उनके साथ हम मेल मिलाप रखकर चलना है। அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. परमेश्वर यीशु मसीह के अंदर ये कार्य है। அப்ப அவங்க ஐக்கியம் யாரோட இருக்கு? उनकी एकता किसके अंदर है? ஃபர்ஸ்ட் ஆண்டவரோட, पहला परमेश्वर के साथ, குமாரனோட, दूसरा बेटे के साथ। அப்போ நம்ம இது ஐக்கியமா இருக்கணும் அப்படின்னு இங்க எழுதிட்டு இருக்காரு. लेकिन हम सारे लोग एकत्रित रहना का एकता में रहना है कर लिखा गया है। நம்ம எப்படி ஐக்கியமா இருக்க முடியும்? हम कैसे एकता में रह सकते हैं? ஹல்லேலூயா, हालेलुया। அவருடைய சாயலாக நம்ம மாறணும். उनकी चित्र छाया के समान हम बनना है। நமக்கு நன்மை உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. हमें हमको भलाई होने के लिए लिखा गया है। அதான் 4 வசனம்
இது எதுக்கு ஐக்கியமா இருக்கணும்? लेकिन इस 6वां वचन में कहा है நம்முடைய சந்தோஷம் நிறைவா இருக்குது. हमारा आनंद भरपूरी के साथ रहना है। சிலவங்க நினைப்பாங்க பணம் இருந்தாதான் ரொம்ப சந்தோஷமா लेकिन कुछ लोग ऐसे सोचते हैं कि पैसा रहेगा तो आनंद रहता பணம் है, இருந்தாலும் சந்தோஷமா இருக்க முடியும். पैसा रहेगा तो भी जीवन में शांति से नहीं रह सकते हैं। கர்த்தருக்குள் நம்ம இருந்தாதான் சந்தோஷமா இருக்கும். जब परमेश्वर के अंदर हम मेल मिलाप करते हैं तभी हम शांति से रह सकते हैं। நானும் நீங்களும் நம்ம எப்படி படைச்சாரு? लेकिन हमें और आपको कैसे परमेश्वर ने सृष्टि किया? அவருடைய சாயல் அவருடைய ரூபமாக படைச்சாரு. उनके समान हमें उनके स्वरूप में हमें बनाया है। அதனால அவருக்கு அவரை போல நமக்கும் வல்லமை இருக்கிறது. इसीलिए परमेश्वर के समान हमारे अंदर उस सामर्थ्य है। அவர் தேவன், वो परमेश्वर है, நம்ம மனிதர்கள். हम मनुष्य है। ஆனா அந்த அதிகாரத்தை நமக்கு அதாவது அவரை பின் செல்கிறவர்களுக்கு கொடுக்கிறார். लेकिन जो लोग उनके और उनके साथ चलते हैं वो अधिकार उनको मिलता है। சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னாங்க, शिष्य लोगों को देखकर परमेश्वर कहते हैं என் பின்னே வாருங்கள், मेरे पीछे हो लो, உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களா. तुम्हें मनुष्य को पकड़ने वाला நம்ம बनाऊंगा। யார் பின்னால போறோம்? हम किसके पीछे जा रहे நம்ம हैं? சம்பளம் பின்னால போறோமா? हम क्या हमारे पगार के पीछे हम दौड़ रहे நம்ம हैं? ஐஸ்வர்யத்தின் பின்னால போறோம்? क्या धन के पीछे हम दौड़ रहे அது हैं? ஒன்றும் செய்ய முடியாது. लेकिन हम कुछ नहीं कह सकते। நம்ம பார்வையெல்லாம் அவர் மேல இருக்கு. लेकिन हमारी सारी दृष्टि उनके ऊपर रहना है, அவர் மேல இருந்தது. हमारी सारी चिंता उनके ऊपर रहना है। 3 வருஷம் ட்ரைனிங் கொடுத்தாங்க. सारी चेले लोग को 3.5 साल उनके अनुभव करने के लिए दिया, பிறகு அவங்களை போல மாறிட்டாங்க. लेकिन बाद में उनके समान वो चेले लोग बनने लगे। எதுக்காக இப்படிப்பட்ட ஆராதனைகள்? लेकिन क्यों ऐसी आराधना? அவருடைய ரூபம் அவருடைய சாயல் அல்ல. उनके रूप और उनके समान हमें बनने के அவரை लिए, போல கண்ணு மூக்கு வாய், அவரை போல கண்ணு மூக்கு வாய், उनके समान आंख मुंह है। அது ரூபம். लेकिन ये तो स्वरूप है। சாயல் அவருடைய கிரியைகள். लेकिन सायल बोलेगा तो उनकी कार्य है। அது கிறிஸ்தவம் சொல்லி நம்ம எல்லாரும் கிறிஸ்தவம் சொல்லியிருக்கோம். அதுக்கு கிராமர் அன்பு. लेकिन हम सारे लोग मसीह करके बोलते हैं, लेकिन ग्रामर में इस कार्य को प्रेम है कर बोलते हैं। அன்பு இல்லாம ஒண்ணுமே இல்லை. प्रेम नहीं तो कुछ भी नहीं। அல்லேலூயா. சங்கீதம் 16:11 சொல்லுது. लेकिन भजन संगीता 16:11 में कहता है, भजन संगीता 16:11 ஜீவமார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது வருஷத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அல்லேலூயா. நம்மை ஆண்டவர் அவருடைய ரூபம் அவருடைய சாயலாக படித்து ஜீவனை நமக்கு தந்தார். लेकिन परमेश्वर ने उनके अनुसार हमें बनाकर हमें जीवन दिया है। அந்த ஜீவனுக்கு அழிவில்லை என்று சொன்னாங்க. लेकिन जीवन को नाश नहीं है कर परमेश्वर எப்போ कहते हैं। அழிவுன்னு சொன்னாங்க? कब नाश है कर कहते हैं? நன்மை தீமை அறியத்தக்க அந்த பழத்தை சாப்பிடும்போது நீங்க சாவீர்கள்னு சொன்னாங்க. लेकिन भला बुराई जब हम सोचते हैं तभी उस फल को खाएंगे तो मरेंगे। இப்ப நம்ம வாசித்த சங்கீதத்துல ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துதி. परमेश्वर का वचन इस तरह कहता है, जीवन का वचन मुझे दिखाओ। 2 வழி இருக்குது. 2 मार्ग है, உன் ஜீவ வழி, एक जीवन का मार्ग இன்னொரு மரண வழி. और एक मृत्यु की मरण। அது நமக்கு முன்பாக இருக்குது. वो 2 हमारे सामने நம்ம है, வாயில இருக்கு. हमें मुंह है। சாலமோன் சொல்றாங்க ஜீவனும் மரணமும் लेकिन सालों चीज तरह की जीवन और मरण நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. हमारे मुंह के अंदर ये अधिकार को दिया है। நம்ம காய்ச்சல் வந்துட்டு अभी हमको காய்ச்சல் வர மாதிரி இருக்கு. अभी हमको बुखार है, लेकिन बुखार आने समान जैसा लगता है। காய்ச்சல் வந்துரும்னா அது என்னது? लेकिन बुखार है करके अगर हम बोले तो, தெரியல. விசுவாசத்தை பற்றி நான் பேசுறேன். लेकिन विश्वास के बारे में मैं कहती நான் हूँ। உங்களோட விசுவாசத்தை கற்றுக்கொள்கிறேன். लेकिन मैं भी तुम्हारे साथ विश्वास की இதான் நமக்கு அறிவதற்கு நம்ம எட்டாததாக நம்ம நினைக்க கூடாது. लेकिन हमारी इस बुद्धि को वो कार्य, நம்ம வாயில அதிகாரம் கொடுத்திருக்கிறார். लेकिन परमेश्वर ने हमें मुंह का अधिकार दिया है। மிருகங்களுக்கெல்லாம் அதிகாரம் கொடுக்கல, அனிமல்ஸ்க்கெல்லாம் அதிகாரம் கொடுக்கல. लेकिन प्राणी लोग को अधिकार नहीं दिए, அல்லேலூயா. ஏன்னா நம்ம அவருடைய சாயல், क्योंकि हम परमेश्वर के स्वरूप हैं, அவருடைய ரூபம். उनकी रूप है हम। அருமையா நமக்கு ஆதாம் ஏவாளுக்காக ஒரு தோட்டத்தை உருவாக்கி, लेकिन परमेश्वर ने आदम हवा के एक वाटिका को बनाकर நதிகள் 4 விதமான நதிகள் 4 दिशा की तरफ नदियां उस जगह पर थी। என்னெல்லாமோ
செய்யும் அவ்வளவு ஆசீர்வாதமான தோட்டம். उस नदियों के साथ आजू बाजू में बहुत तरह के आशीष की कार्य था, ஆண்டவர் எப்போதும் அவர் கூட இருக்கல. लेकिन हमेशा परमेश्वर उनके साथ नहीं थे, ஆனா அவருடைய வார்த்தை அவர்களிடம் இருந்தது. लेकिन उनका साथ उनका वचन था। என்ன வார்த்தை இருந்தது? क्या वचन था? சொல்லுங்க. बोलिए। என்ன வார்த்தை? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஜீவ வார்த்தை. அது அவருடைய வசனமே ஜீவ வார்த்தை தான். ஆனா என்ன வார்த்தை இருந்தது? செல்வி சொல்லாங்கன்னு கண்ணு போட்டுட்டு அவர் என்ன சொன்னாரு சுமதி? நீங்க தோட்டத்துல இருக்க எல்லாம் புஷ்கலாம், அது அவருடைய வார்த்தை. ஆனா தோட்டத்தின் மத்தியில் இருக்க கனிய அது அவருடைய வார்த்தை. लेकिन इस वाटिका के रहने वाले हर एक फल को आप खा सकते हैं, लेकिन जो बीचों बीच है वो फल को तुम नहीं खाना कर परमेश्वर ने कह दिया था। இன்னும் என்ன சொன்னார்? தோட்டத்தை என்ன செய்யணும்? பண்படுத்தணும். लेकिन उस वाटिका को तुम उपयोग करना है, அதை காக்கணும். उसे आप रखवाली करना அது है। அவருடைய வார்த்தை. ये अब उन परमेश्वर का वचन था। அப்போ அந்த நடுவுல இருக்க கனி, நன்மை தீமை அறியக்கூடிய கனி நீங்க சாப்பிடும் போது என்ன செய்வீங்க? लेकिन जो बीचों बीच में था उस फल को आप भलाई और बुराई को करने वाला उस फल को तुम नहीं खाना है कर परमेश्वर ने कह दिया था। நேற்று இறந்துனவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். लेकिन कल जो वो इंसान गुजर गए वो व्यक्ति मुझे बहुत पसंद थे। ஏன் பிடிக்கும்? பேங்க்ல பைசா இருக்குன்னு போயிருவேன். लेकिन बैग में पैसा है कर मैं कभी कभी चले जाती हूँ, டாக்ஸில் வருவேன். लेकिन उधर से जाते அந்த टैक्सी பேக் से आती இருக்காது, हूँ, ஒன்றும் இருக்காது. लेकिन उस बैग में पैसा नहीं रहते, அவங்ககிட்ட தான் கேட்பேன். लेकिन उनके पास जाकर मैं मांगती எனக்கு हूँ। மதிப்போ என்னமோ தெரியாதா, நான் பிகேடி அக்கான்னு தெரியும். लेकिन उनको इज्जत है कि नहीं, लेकिन पीकेटी के अय्या की बहन है कर उनको मालूम है, அப்போ அவர் தவறு தருவாங்க. लेकिन तब वो पैसे देते हैं। அவங்க கடையில தான் சாமான் வாங்க போவேன். उनके इसके दुकान में सामान लेने जाते हैं, போகும்போது வரும்போது யாராவது பசியா இருக்கு நான் சாப்பிடவே இல்லைம்மா எத்தனையோ நானான்னு சொல்லுவாங்க. लेकिन मैं आते समय जाते समय को अगर कोई बोलेगा तो मैं खाना ही नहीं खाया करके बोलते समय, கொண்டு போற பைசா அந்த ஆள்கிட்ட கொடுத்துட்டு அவங்ககிட்ட வாங்கிட்டு வருவேன். लेकिन लेके गए और पैसा उनके हाथ में देकर मैं जाके उन दुकान से लेकर आती हूँ। அல்லேலூயா. அவரும் நன்மை செய்தார் எப்பவும் கிறிஸ்தவ பாடல் தான் பாடும். लेकिन वो भी भलाई करते हैं, हमेशा परमेश्वर के गाने बजते हैं। எப்படி ஆள் பாருங்க, ஒரு நாள் பைசாவே இல்லாம டாக்ஸி ஆடிட்டு, लेकिन एक दिन पैसा ही नहीं है, लेकिन फिर भी मैं टैक्सी में चढ़ गई। நல்ல வேலை அது போகும்போது வரும்போதாவது இந்த கடையில வாங்கலாம். लेकिन जाते समय போகும்போது ஆனா டிரைவர் பார்த்து எங்க வீட்டுக்கிட்ட இருக்க டிரைவர், लेकिन वो ड्राइवर जी हमारे घर के बाजू में थे, ஏமா கவலைப்படுறீங்க, நீங்க துட்டே தரேன் யாருங்க நான். लेकिन वो ड्राइवर ऐसा बोलने लगा, माँ पैसे मत दीजिए, लेकिन आप चढ़िए कर बोलने लगे। அவர் எப்ப வீட்டுல இருப்பாருன்னு கேட்டுக்கொண்டு கொடுத்துட்டேன். लेकिन वो कब घर पे है कर मैं पूछ के पैसा नहीं उन्हें लौटा दिया। அவர் அதுல இருந்து அவர் லிப்ட்ல நின்னாருன்னா நிறைய கூட்டம்னு அவர் யாரும் என்ன யாரும். लेकिन लिफ्ट में बहुत लोग रहेगा तो मुझे वो नहीं चढ़ते, लेकिन मुझे चढ़ने देते இந்த हैं। மனுஷனும் ஆனா நம்ம தேவனோடு உறவு வைக்கணும்னா இன்னும் இதுக்கு மேல நம்ம நடக்கணும். लेकिन ये तो मनुष्य की कार्य है, लेकिन परमेश्वर के साथ आप जब हम मेल मिलाप करेंगे तो बहुतायत के ऊपर हम जा सकते हैं। அல்லேலூயா. 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 பாருங்களேன், நிறைய காரியத்துல என் மூளை ஆண்டவர் மூடி போடுவார். लेकिन कई कार्यों में परमेश्वर ने हमारे दिमाग को बंद कर देता है। இல்லாம படம் எவ்வளவு மூடி போடுவாரு. அல்லேலூயா. ஹிந்திக்காரங்களுக்கு தெரியும்ல, காமராஜர் வீட்டை அட்வான்ஸ் பண்ணது எவ்வளவு மூளை போறாரு. लेकिन कामराज के घर के बारे में मैं ऐसे कहती हूँ, காமராஜர் வீடு இருக்கவங்களுக்கெல்லாம் வாடகை பைசாவிலே 2 வீடு வாங்கலாம். लेकिन कामराज घर में जो घर लिया है उनके घर वो जो पैसा दिया 2 घर आप ஏன் அவர் ले सकते हैं। அவருடைய சாயில அது இருந்திருக்காரு. लेकिन क्यों मुझे ये थम गया, उनकी साइल मुझ में नहीं था, அதை விட அதிகமா தருவேன்னு சொல்றாரு. लेकिन फिर भी परमेश्वर ने कहा है इससे बढ़कर मैं दूंगा करेंगे। அங்களும் சொல்லவங்களுக்கு 100 ரூபாய். जो जिसे जिसे अधिक दिया है आप बोलिए, அதாவது திரும்ப தருவேன்னு சொல்லியிருக்காரு. लेकिन ஒண்ணுமே குறைய சொல்லக்கூடாது. लेकिन परमेश्वर कहा நிறைய है இருக்கு பைபிள்ல திரும்ப தருவேன். फिर मैं दूंगा कर परमेश्वर ने कहा है। என்ன செல்வி? தாவீது கொடுத்தாரு ஒண்ணு, யோபு கொடுத்தாரு 2. இப்படி சொன்னா யாருக்கு சொல்லுங்க அதான். அப்போ டிவைட் பண்ணணும். என் பிள்ளைங்க ஒன்றும் சொல்ல முடியாது. சரி. என்னது சொல்லுங்க. ஒண்ணு யாக்கோபுக்கு திரும்ப தரல, அவர் உழைச்சிட்டு வராரு, வெறுங்கையா போறாரு. ஆமா, நான்
செய்தி கொடுத்துட்டே வரேன். சுனேமியை கொடுத்தாங்க. எத்தனை சொல்லியிருக்கீங்க? தாவீது, ஆபிரகாம், ஈசாக்கு திரும்ப யாக்கோபுக்கு திரும்ப சுனேமியை கொடுத்துருக்காங்க. சுனேமி 3 இன்னும் கரெக்டா எல்லாம் சொன்னாதான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கும். யோசேப்பு அவர் போனாரு, அவருக்கு கனம் கொடுத்தாரு. அவர் என்னத்தை இழந்தாரு? அப்பாவை இழந்து கொடுத்தாரு. அது சுனேமி சொல்லிட்டா சந்திரா. தாவீது, ஆபிரகாம், சுனேமி, யோபு நான் சொல்லியிருக்கேன். சுமதி ஒண்ணுமே சொல்லல. அப்போ சத்தமா சொல்லுங்க. என்னது? செத்து போயிட்டாரு. முடி வளர்ந்து என்ன சொல்ல போறீங்க? நான் பூரா செய்தி கொடுத்ததுதான் கேட்கேன். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், நான் நல்லவே இல்லை ஆண்டவரே, ஆனால் என்ன உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுது கூப்பிட்டுருக்கேன்னு சொன்னது கூட கேட்டால் தெரியவே மாட்டாது. 4 சொல்லியிருக்கேன். அல்லேலூயா. தாள் நிறைய எழுதி வச்சிருக்கேன். ஞாபகம் ஒன்று முக்கியமானது, நான் செய்தி கொடுத்தது தான். யாரெல்லாம் சொன்னீங்க? சொல்லி நீ சுமதி சொன்னியும் கிடையாது. துணி சொன்னியும் ரூபியா யார் சொல்லியா? நீ சொல்லலையா? யோபு எல்லாருக்கும் யார் சொன்னா? யார் சொன்னா? இப்ப பேசுறது கேட்குதுல? தப்பா இருக்கும் தானே? தப்பா இருக்கும் தானே? சரிப்பா. அல்லேலூயா. இன்னும் ஒண்ணு சொன்னா எல்லாருக்கும் டிவைட் பண்ணி தருவேன். இருக்கு முக்கியமான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னது என்னது கொடுத்தாங்க? கானான். அதை நீங்க இழந்த போனாங்க அவங்க. அவங்க இப்பதானே குடியேற போறாங்க. வேதமான நீங்க நல்ல தேறினவர்களாக இருக்கும்படிதான். आप सारे लोग शास्त्र को बहुतायी से जानने के लिए சொல்ல போறீங்களா? சான்ஸ் இருக்கு. சுமதி சொல்லல. வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் புழுக்களும் பச்சை புழுக்களும் சாப்பிட்ட வருஷத்துக்கு ஈடாக திரும்ப தருவேன். அல்லேலூயா. நம்ம எதெல்லாம் இழந்திருக்கோம்? हम जो कुछ भी खोए हैं திரும்ப தருவா. लेकिन परमेश्वर वो फिर से देंगे. நான் அப்படின்னா ஜெபம் பண்ணிருக்கேன். मैं वैसे ही प्रार्थना करने लगी हूँ. வியாபாரத்தை பிடிங்கிட்டாரு. எல்லாருக்கும் பிடிங்கல, எனக்கு மட்டும் பிடிங்கிட்டாரு. எல்லாரும் என் புத்தி சொன்னேன்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ எனக்கு திரும்ப தரணும்ல. लेकिन मुझे பைபிள் அப்படிதானே இருக்கு. देना है. எதனால வெட்டுக்கிளி பச்சை புழு எல்லாம் வந்தது? அவங்க ஆர்டர் விட்டு போனாங்க. लेकिन ये सारी प्राणियां क्यों आए हैं? நம்ம யார் பாக்கியவான்? हम लोग क्यों भाग्यवान हैं? அவருக்கு மன்னிப்பு இருக்கு. उनको उनके पास அவருக்கு இரக்கம் இருக்கு. उनके पास दया है. அல்லேலூயா. நம்ம பாவம் செஞ்சோம், நமக்கு கிடையாதுன்னு நினைக்க கூடாது. लेकिन हम पाप किए हैं, हमें नहीं मिलेगा कर हम नहीं बोल सकते. யாரு இன்னும் ஒரு சொல்ல முடியுமா? இளையகுமாரன். இளையகுமாரன் தானே. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அல்லேலூயா. कोई वो बेटा है, இளையகுமாரன் அப்பாட்ட இருந்து பிரிஞ்சு போயிட்டான். लेकिन छोटा बेटा पिताजी के पास जो भी है वो लेकर गया. அவனுக்குள்ள பங்கு வாங்கிட்டு போயிட்டான். उसका जो भी है वो भाग लेकर गया. இப்போ அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அவனுக்கு ஒண்ணே இல்ல. लेकिन अब उसे मालूम पड़ा मेरे मेरे पास कुछ भी नहीं, मैं सब कुछ खो चुका हूँ. लेकिन परमेश्वर के साथ एकता नहीं है. इजराइल लोग क्यों खोए हुए हैं? परमेश्वर ने जो कुछ कहा वो नहीं सुने. लेकिन क्या परमेश्वर वैसे छोड़ रहे हैं? आप मन फिराओ, आप मेरे पास आओ.
मैं फिर से तुम्हें दूंगा। हालेलुया हालेलुया। குமாரன் கொடுத்தாரா கொடுக்கலையா? क्या कोई वह बेटी को दिए कि नहीं दिए? வஸ்திரம் மெல்லிய வஸ்திரம் ராஜாக்களுக்குரியது, நானும் நீங்களும் ராஜகுமாரத்திகள். अब बाल के कपड़े और अंगूठी उसे अधिकार को दिया कर हम அதுக்கு देखते ஒரு हैं, நிபந்தனை, लेकिन उस कार्य के लिए एक निबंधना அவருடைய है। சாயல், परमेश्वर அவருடைய की ரூபம். परमेश्वर की अनुग्रह और उनकी अनुग्रह से हम चलना है। ஆதாம் ஏவாளும் சந்தோஷமா இருந்தாங்க. आदम और हव्वा दोनों खुशी से थे, அவருடைய வார்த்தை இருந்தது அவங்களுக்கு. लेकिन परमेश्वर का वचन उनके साथ था। குளிர்ச்சியான ஆண்டவர் வராங்க. एक ठंडी हवा में परमेश्वर उस जगह पर आने लगे। ஏதேன் தோட்ட உறவு இருந்தது. उस एदेन वाटिका के अंदर एकता था, வார்த்தையை விட்டுட்டாங்க. लेकिन वचन को छोड़ दिया, विश्वास नहीं किया। பிசாசு சொன்னதை என்ன செய்தாங்க? लेकिन जो भी शैतान ने बोला वो लोग विश्वास करने लगे, நீங்க சாக மாட்டீங்க, लेकिन तुम लोग नहीं நீங்க मरेंगे, தேவன மாதிரி ஆயிரு. लेकिन तुम लोग परमेश्वर के समान होंगे। அல்லேலூயா. இத மாதிரி நம்முடைய சூழ்நிலைகள் நம்மளை மாற்றும். ऐसी समान हमारी सारी परिस्थितियां बदलेगी। அவருடைய சாயலை நம்ம இழக்க கூடாது. उनके स्वरूप हमें नहीं அவருடைய खोना है। சாயல்னா என்ன? उनके स्वरूप बोलेगा तो क्या, அவர் என்ன சொல்லுவார்? वो क्या बोलते हैं? என்னை அனுப்பினவர் என்னோடு இருக்கிறார். जो कोई मुझे भेजा है वो मेरे साथ है, நான் அவருக்கு பிரியமானதே நான் செய்கிறவள். लेकिन मैं उनकी जो भी प्रिय है वही मैं करूंगा। என்னை தனியே இருக்க விடவில்லை. मुझे अकेला नहीं छोड़ा है। அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மை தனியே இருக்க விட மாட்டார். वो हमें कभी भी अकेला नहीं रहने நமக்கு देंगे, பயம் இல்லை. लेकिन हमारे अंदर डर பாட்டு नहीं நல்ல है। பயம் இல்லைன்னு படிச்சிருவோம். பாட்டு நல்ல பயம் இல்லைன்னு படிச்சிருவோம். गीत हम डर के बिना गा सकते हैं, நம்ம படிக்க பாட்டு, लेकिन हम जो भी गाते हैं, அந்த படிக்க பாட்டை நம்ம ரொம்ப கவனமா படிக்கும்போது அந்த வார்த்தை நமக்கு தெரிய செய்யும். जब वो गाना गाते हैं बहुतायत से उसे अर्थ गर्भित होकर गाना है। அல்லேலூயா. அவங்களுக்கு மரணம் இல்லாதபடி ஆண்டவர் படைத்தார். लेकिन परमेश्वर उनको मृत्यु नहीं करके उन्हें सृष्टि किया, அவங்க மரணம் ஆண்டு கொண்டது. लेकिन उनके ऊपर मृत्यु राज करने लगा। அந்த மரணத்திலிருந்து விடுவிக்கும்படிக்கு लेकिन उस मृत्यु से छुड़ाने के लिए அவரையே நமக்கு தந்தார். எவன் மனம் விளையாட கூடாது. स्वयं परमेश्वर ही हमें दे दिया है। ஏன்னா இவ போட்ட சத்தம் பூரா மைக்ல பூரா இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. हालेलुया। நல்ல அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாரும் வாசமா. அல்லேலூயா. நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்குது. हमें कितनी सौभाग्य है, ஆதாம் ஏவாள் ஆண்டவரோடு வர வச்சிருக்கிறது பிசாசுக்கு இஷ்டம் இல்ல. लेकिन आदम हव्वा के साथ परमेश्वर मेल मिलाप रखा, ये शैतान को पसंद नहीं आया। இப்பவும் சாத்தான் நான் ஒயேபதி அவனுக்கு இஷ்டம். ரெண்டு ராஜ்யம் இருக்குது. लेकिन अभी भी शैतान हमें कई कार्यों में ये ऊपर जाने के लिए रोकता है। ஒன்னு தேவ ராஜ்யம், एक परमेश्वर की राज्य இன்னொன்னு சாத்தானின் ராஜ்யம். और एक शैतान का அது राज्य, உலகத்துல இருக்குது. वो इस संसार में है। அல்லேலூயா. நாம் ஜெயம் கொள்கிறவர்கள் என்று வேதம் சொல்கிறது. लेकिन शास्त्र इस तरह कहता है हम सब लोग जय पाने वाले लोग हैं कर कर। அப்போ நமக்கு தோல்வி கிடையாது. लेकिन हमारे लिए ये हार नहीं है। ஏன் தோல்வி கிடையாது? அது நம்ம கையில இருக்கு. क्यों हमारे लिए हार नहीं है? लेकिन वो हमारे साथ है। அவருடைய வசனத்தின்படி நடந்தா நமக்கு தோல்வி இல்லை. उनके वचन के साथ अगर हम चलेंगे तो हमारे लिए हार नहीं है। வசனம் என்ன சொல்லுது? वचन क्या कहता है? இப்ப கூட சொன்னாங்க ஒரு பிள்ளை எனக்கு இந்த புருஷனே வேண்டாம்னு சொல்லுது. लेकिन अभी भी एक बेटी मुझे उस पति नहीं चाहिए कर कर कह रही எங்க है। பார்த்தாலும் துர்ச்செய்தி நமக்கு கேட்கும். लेकिन कहीं भी हम देखेंगे तो बुराई कार्यों को हम देख रहे हैं, सुन रहे हैं। நமக்கு சொல்லப்படுது உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதான். लेकिन तेरे बच्चे के भीतर एक शांति सा ஆனா बना இப்ப रहे। பெரிதா இல்ல. இப்ப பெரிதா இல்ல. தமிழ் புரியலையோ? அடையா அவசரப்பட்டேன். சாரி. அல்லேலூயா. இப்ப இருக்க சூழ்நிலையில நமக்கு சமாதானம் இல்லைன்னு வைங்களேன். जो अभी परिस्थिति है तो अभी हमारे अंदर समाधान नहीं है, சோர்ந்து போகக்கூடாது. लेकिन फिर भी हमें हार नहीं माना है। ஏன்னா அவர் சொல்லி இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? लेकिन परमेश्वर ने क्या कहा है? இசைக்கியல் மூலமா इज़िकिएल के बारे में கர்த்தர் इज़िकिएल के किताब में क्या कहा है? मैं நான் परमेश्वर हूँ, சொல்லுவேன். मैं बोलता हूँ, நான் சொல்லும் வார்த்தை मैं कहने वाला वचन நிறைவேறும். वो पूरा होगा। அவர் சொல்ல நான் மாறாதவர்.
लेकिन परमेश्वर कहता है ना बदलने वाला परमेश्वर। கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். परमेश्वर कहता है कल और आज कभी ना बदलने वाला परमेश्वर। எபிரேயர் 13 அதிகாரத்தில் இருக்கு. इब्रिय 13वां अध्याय में देखते மாறாத हैं தேவன். वो ना बदलने वाला परमेश्वर है। அவருடைய வசனம் நமக்கு போதும். उनका वचन ही हमारे लिए काफी है। வசனம் தான் அவர்தான் வசனம். वचन ही वही है, वचन ही वो परमेश्वर है। அந்த வசனம் தான் மாம்சமாகி பூமியில நடந்தாரு. वो वचन ही मांस के समान धारण कर कर इस पृथ्वी में चलने लगे। செய்கிறவராக சுற்றி இருந்தார். वो सारी जगह पर भलाई करने के समान घूमने लगे। हालेलुया, இன்றும் அவர் நன்மை செய்கிறார். लेकिन आज भी परमेश्वर भलाई कार्य को करते हैं। பாருங்க, ஒரு அம்மா, அவங்க நல்ல டாக்டர், அவங்க ஊழியக்காரங்க. लेकिन एक माची डॉक्टर भी हैं और वो सेवकाई भी हैं। அப்போ அவங்ககிட்ட ஜெபம் பண்ண ஒரு அம்மாவும் மகனும் போனாங்க. लेकिन उनके पास प्रार्थना करने के लिए एक माँ एक बेटा उनके पास गए। எப்படின்னா நல்ல படிக்க பையன், लेकिन वो अच्छा पढ़ने वाला लड़का है, நல்லா படிச்சு முடிச்சிட்டான். लेकिन अच्छा पढ़ लिख कर हो गया। உயர் கல்விக்கு ஒரே ஒரு படிப்பு இருக்கு. उन्नत स्थान पर पढ़ने के लिए और एक ही भाग था। அவங்க மனம் பண்ணிருப்பாங்க, விண்ணப்பம் பண்ணிருப்பாங்க அந்த காலேஜ். लेकिन वो उन्होंने विनती किया था उस कॉलेज के लिए। அது ரேர், எல்லாருக்கும் கிடைக்காது. लेकिन वो बहुत ही बहुमूल्य है, लेकिन वो किसी भी नहीं मिलता है। இந்த அம்மாட்ட போய் ஜெபம் பண்ண சொல்லிருந்தாங்க. लेकिन ये माँ जी के पास जाकर प्रार्थना करने के लिए कहा है। தொடர்ந்து ஜெபம் பண்ணாங்க. लेकिन वो लोग लगातार प्रार्थना करने लगे। ஒவ்வொரு வாரம் வந்து அம்மா ஆண்டவர் என்ன சொன்னாரு. लेकिन हर हफ्ता आकर अम्मा जी क्या बोला है। ஒவ்வொருவருடைய கூட அவர் பேசுகிறது. लेकिन परमेश्वर हर एक के साथ बात करने वाला परमेश्वर है। அந்த अम्मा அவங்க ஆண்டவருடைய சாயல்ல இருக்காங்க. लेकिन वो माँ जी परमेश्वर के स्वरूप में थे। அவங்க ரூம் அவங்ககிட்ட இருக்கு. लेकिन उनका रूप उनके साथ था। வசனப்படி இருக்காங்க. वो वचन के अनुसार है। ஜெபிக்கும் போதெல்லாம் ஒரு அற்புதம் நடக்கும். जब वो प्रार्थना करते हैं तो हर एक समय एक एक अद्भुत कार्य होता है। வந்து கேட்டு போனாங்க, எனக்கு ஒண்ணும் சொல்லலமா, நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணுதேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. लेकिन वो आकर बार बार आकर इस कार्यों में वो पूछने लगे। இப்பனும் அப்ப போன் வருது. जब वो फोन आया, இந்த இன்னைக்கு தான் கடைசி நாள். लेकिन माँ आज ही आखिरी दिन है। ஜெபம் பண்ணுதேன், எனக்கு ஒண்ணுமே சொல்லல ஆண்டவர். लेकिन फिर भी मैं प्रार्थना करती हूँ, लेकिन परमेश्वर ने मुझे कुछ नहीं कहा है। மொபைல கொஞ்சம் தூரத்துல இது வச்சிட்டு ஸ்பீக்கர்ல போட்டு நீங்க பேசிட்டு இருக்காங்க. लेकिन मोबाइल को थोड़ा देर दूर में रखकर स्पीकर में रखकर ये बातें कर रहे थे। இன்னொரு ஜெபக்குறிப்பு வருது. और एक प्रार्थना का विनती आ रहा है। அவங்களுக்கு ஜெபக்குறிப்பு வரும்போது இந்த மொபைல்ல ஃபிளாஷ் அடிக்குது. लेकिन जब वो और एक विनती आने के समय दोनों बातें करते समय दोनों क्रैश हो रहा था। ஒரு தடவை இவங்க கவனிக்கல. लेकिन एक दफे में ये लोग ध्यान नहीं दिए। ரெண்டாவது தடவை அடிச்சு दूसरा टाइम आने के बाद देखने लगे। மூணாவது தடவை பார்த்துட்டாங்க. तीसरा बार भी देखने लगे। உடனே அவங்க இவங்க ஜெபம் பண்ணிதவங்ககிட்ட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரெண்டாவது கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த கல்லூரிக்காக காத்திருக்கவங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. लेकिन जब वो फोन तो थोड़ा देर रुकिए, मैं इनसे बात कर फिर मैं आपसे फोन करती हूँ कर उस कॉलेज के लोगों से बात करने लगे। இந்த மொபைல்ல என்ன வருது? लेकिन मोबाइल में क्या அந்த है? கல்லூரி பேர் வருது. लेकिन उस कॉलेज का नाम आ रहा है। இவங்க கேட்டாங்க, என் நம்பரை நீங்க கொடுத்தீங்களாமா அப்படின்னு. क्या आप मेरा नंबर दिया थे क्या? அவங்க சொல்றாங்க, இல்ல நான் உங்க நம்பர் எப்படிமா கொடுப்போம், எங்க நம்பர் தான் கொடுத்துருக்கோம். लेकिन माँ मैं आपका नंबर नहीं दिया, हमारा नंबर दिया कर वो माँ जी ने कहने लगे। அப்போ உங்க நம்பரை பாருங்க. लेकिन फिर अपना नंबर देखिए, அதுல ஒண்ணுமே வரல. लेकिन उसमें कुछ भी नहीं आया। இன்னொன்னு என்னது, எஸ்எம்எஸ் என்னது அதை பாருங்கன்னு சொல்ல. அவன் மொபைல தானே சொல்லியிருக்காங்க, அந்த பையன் மாட்டேன். लेकिन मोबाइल कहना कर वो लड़का नहीं देखने लगा। அதுக்கப்புறம் இவனுக்குள்ளதான் பார்த்தாங்க. அதுல 2 நாளைக்கு முன்னாலே அந்த கல்லூரியில நீ பணம் வந்து கட்டிட்டு ஒரு சீட்டை வாங்கிக்கணும்னு எழுதிருக்கு. लेकिन उस मोबाइल में ऐसा है 2 दिन के पहले तुम आकर कॉलेज में आकर पैसा भरो और कॉलेज में ज्वाइन हो जाओ कर कहने का आकर वो मैसेज आया कर हम देखते हैं। ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லல, परमेश्वर ने उन्हें नहीं बोला। இந்த அம்மா மொபைலுக்கு ஆண்டவர் பிளாஸ் பண்ணாரு. लेकिन इस माँ जी के मोबाइल को वो कॉलेज लोग आने के समान किया है। ஆண்டவர் எவ்வளவு உண்மை. लेकिन हमारा परमेश्वर कितना महान है। 2 மணி நேரம் தான் இருக்கு. लेकिन 2 ही आवर है। அதுக்குள்ள எங்க அவசரமா போய் சீட்டை வாங்கிட்டாங்க. लेकिन उससे जल्दबाजी से जाकर आपने उस पेपर को ले लिया उन्होंने। ஏன்னா நம்ம ஜெபத்தை அவர் கேட்கிறவர். क्या परमेश्वर हमारी प्रार्थना सुनते हैं? தானியேல் ஜெபம் பண்ணார். दानियल जी ने प्रार्थना किया। தானியேல் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். दानियल की किताबें 9वां अध्याय 18वां वचन में அவர் எப்படி ஜெபம் பண்ணாரு? वो कैसा प्रार्थना करने लगे? என் தேவனே, என் தேவனே, ஆ, உம்முடைய செவி சாய்த்து கேட்டருளும்,
கண்களை திறந்து எங்கள் பாலிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களே நம்பி எங்கள் விருப்பங்களை உமக்கு முன்பாக எங்கள் சொல்கிறோம். விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செய்கிறோம். हमारी विनतियों को आपके सम्मुख उठाते हैं। தானியேல் 9 பத்தி சொல்லுது. दानियल 9:10 में कहते हैं, ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. எப்படி இருக்கு பாத்தீங்களா? தானியேல் வந்து ஒரு பரிசுத்தவான். लेकिन दानियल जी अगर एक पवित्र व्यक्ति है, ஆனா அவர் என்ன செய்தாரு? எங்க நீதினால உங்ககிட்ட கேட்கலையா? लेकिन वो क्या कहते हैं, परमेश्वर हमारी धार्मिकता के अनुसार हमें नहीं पूछे, இறக்கங்களை தான் நம்பி நான் ஜெபம் பண்ணேன். लेकिन आपकी दया को याद कर हम प्रार्थना कर रहे हैं। எங்க நாடு இடிந்து கிடக்கு. लेकिन मेरा शहर बिखर गया है, எங்க ஜனங்கள் அழிவை காண்கிறார். मेरे लोग नाशवान हो रहे हैं। நீங்க சொன்னீங்களே, आपने कहा है ना, நான் உங்களுக்கு திரும்ப தருவேன். फिर आप मैं लौटाऊंगा कहा है। ஹalleluya. ஜெபம் பண்ணும்போது जब ये प्रार्थना करने लगे, ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்குது? उत्तर உத்தரவு வருது. उत्तर आता है। ஹalleluya. நிறைய நம்ம ஜெபம் பண்ணுறோம். लेकिन कई प्रार्थना हम करते हैं, இன்னொரு இடத்துல ஜெபம் எப்படி இருக்கு? और एक जगह पर प्रार्थना कैसी है, ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? प्रार्थना कर के क्या पाया, ஒண்ணும் கேட்காது. இது என்னது? நம்ம வாயில என்ன இருக்கு? என்ன இருக்கு? प्रार्थना कर कुछ भी नहीं मिला, कर हमारे मुंह से ஜெபம் बोलते கேட்காத, हैं, அவர் கேட்காத நம்ம என்ன செய்யறதுமா? அரெஸ்ட் பண்ணிடுவோம். लेकिन परमेश्वर सुना जैसा उस प्रार्थना को हम क्या करते हैं, उसे बंद कर देते हैं। ஒன்னு தானியேல் விசுவாசத்தோடு ஜெபிக்காரு. लेकिन दानियल विश्वास के साथ प्रार्थना करते பொதுவான हैं, நம்ம மாதிரி ஆளுக்கு என்ன செய்யுது? लेकिन साधारण लोग हमारे जैसे रहेंगे तो क्या करेंगे, நம்ம ஜெபம் கேட்கப்படல. हमारी प्रार्थना नहीं सुनते हैं, கேட்கப்படும். लेकिन सुना जाता है। ஆண்டவர் பார்க்காரு. परमेश्वर देखते हैं, எல்லாரையும் பார்க்காரு. सारे लोगों को देखते हैं। ஆதியாகமம் 6 அதிகாரம் उत्पत्ति 6वां अध्याय 11-12. 11-12। பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. ஹalleluya. 3 காரியத்தை நம்ம பார்த்தோம். इधर 3 कार्यों को हम देखते हैं। தானியேல் ஜெபம் பண்ணுகிறார். दानियल जी ने प्रार्थना करने लगे, நாங்க ஜெபம் பண்ண தகுதி இல்ல. लेकिन हम प्रार्थना करने के लिए योग्यता नहीं है, கொண்டு வரல. हम धार्मिकता को नहीं लेके आए हैं, உங்க இறக்கங்கள், लेकिन आपकी दया உங்க चाहिए, மன்னிப்பு, आपकी क्षमा, அது எங்களுக்குரியது. वो हमारा है। நீங்க எங்க தேசத்தை நல்லா இருக்குங்க. लेकिन हमारे देश को आप अच्छा कीजिए। ஹalleluya. हालेलुया। இது விசுவாசம் இல்லாத ஜெபம். लेकिन ये अविश्वासी प्रार्थना है। எங்க கேக்குது? हम प्रार्थना करते करते कौन सुनते हैं, இந்த ரெண்டையும் அவர் கவனிக்காரு. மூணாவது என்ன கவனிக்காரு? लेकिन ये 2 भी वो जानते हैं, लेकिन तीसरा कौन सा जानते हैं। நோவா காலத்துல பூமி என்ன செய்திருந்தது? नोहन के दिनों में भूमि क्या हुआ, पृथ्वी क्या बना, முன்பாக சீர்கெட்டதா இருந்தது. परमेश्वर के सामने भेड़ालता कर हम देखते हैं। கொடுமையினால் நிறைந்தது. पृथ्वी बहुत शापित और पाप भरी ஆண்டவர் என்ன हम देखते நினைச்சார்? हैं। மனுஷனை உண்டாக்கினதற்காக விசனப்பட்டார். लेकिन फिर भी परमेश्वर इस कार्य को देखकर और मनुष्य को उत्पन्न किया, इस कार्य को वो पश्चाताप हुआ कर हम देखते இன்னைக்கு हैं। நானும் நீங்களும் கிறிஸ்தவர்கள். लेकिन आज हम और आप मसीह के लोग हैं, நம்மிடம் அன்பு தேவை. लेकिन हमारी अंदर என்னிடம் அன்பு தேவை. लेकिन हमारे अंदर प्रेम जरूरी அதுதான் है, கிறிஸ்தவம். वही அவர் मसीहा है। அன்பினாலே அவரையே கொடுத்தார். लेकिन प्रेम से परमेश्वर को हमें दे दिया है। அவருக்கு பவுல் எழுதும்போது சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே தந்தவர். रोमियो में देखते हैं, खुद के बेटे को ना देखते हुए हमारे लिए सौंपा गया। அவருடைய கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாக இருப்பது எப்படி? அவர் தருவாரு. लेकिन परमेश्वर हमें देगा, நாம சரி பண்ணணும். लेकिन हमारी कार्य ठीक करना है। இளைய குமாரன் சரி பண்ணார். जैसा खोया हुआ बेटा अपने कार्य को ठीक किया था, தெளிவு வந்துச்சு. तब उसे ध्यान आया। அல்லேலூயா. हालेलुया। அதுக்கு முன்னால உலகம் சிற்றின்பம் ரொம்ப நல்லா இருக்குது அவருக்கு. लेकिन उससे पहले संसार बहुत अच्छा था, அப்ப அங்க போக கூடாது இங்க போக கூடாதுன்னு சொல்வார். लेकिन पिताजी वहाँ नहीं जाना यहाँ नहीं जाना तब बोलते समय, அப்ப ஐக்கிய வேண்டாம். लेकिन पिता की एकता नहीं चाहिए था उनको। சாப்பாட்டுக்கே கஷ்டம். लेकिन एक बार ऐसा आया, खाने के लिए भी तकलीफ आया, ஆண்டவரோட மன்னிப்பு இருக்கிறது. लेकिन परमेश्वर की क्षमा, ஏன் மன்னிப்பு இருக்குது? क्यों क्षमा है। சங்கீதம் 130 சொல்லு, கர்த்தருக்கு பயப்படும்படி वचन संहिता மன்னிப்பு உண்டு. 30वां में हम देखते हैं परमेश्वर की डर वाले परमेश्वर की क्षमा है। 134 நினைக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படும்படிக்கு அவருக்கு மன்னிப்பு உண்டு. वचन संहिता 134 में उस कार्य को हम देखते हैं।
உமக்கு பயப்படும்படிக்கு ஆ. உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. அல்லேலூயா. எதுக்கு மன்னிப்பு இருக்குது? அவரோடு சேர்ந்து நம்ம சேர்த்துக்கணும். हमें क्यों क्षमा है? उनके साथ जाने के लिए। ஆதாம் ஏவாளை சேர்த்தாரா? क्या परमेश्वर आदम हव्वा को उनके साथ मिला? அல்லேலூயா. அவர்களுடைய பாவம் தேவ பிரசன்னத்தை பார்க்க முடியவில்லை. लेकिन उनकी पाप परमेश्वर को प्रसन्नता देखने के लिए कमी हो गया। நம்ம வாய் வாய் தாறுமாறுகளை என்னையும் சேர்த்துதான் நம்ம தூரப்படுத்தணும். हमारी मुंह की कार्यों को हम दूर डालना है। நீதிமான் வாய் ஜீவ விருட்சம்னு சொல்லுது. धर्मी लोग की मुंह जीवन की वृक्ष कर कर बोलते हैं। நீதிமான் வாய் சுத்த வெள்ளின்னு சொல்லுது. नीतिमान का मुंह शुद्ध सोना है कर कर हम देखते நானும் हैं। நீங்களும் நீதிமான்கள். मैं और आप धार्मी लोग हैं। லிமிட்டை தாண்டும் போது அதாவது அநேக வார்த்தை நம்ம பேசும்போது பாவம் இல்லாமல் போகாது. लेकिन हम कई बातें करते समय पाप रहित नहीं जा सकता है। நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். फिर भी हम जागृति बनाए रखना है। நமக்கு முன்னால ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. लेकिन परमेश्वर हमारे सामने आशीष को रखा है। விசுவாசத்தினால எடுக்கணும். विश्वास के साथ उसे उठाना है। விசுவாசம் என்னது? विश्वास बोलेगा तो क्या है? நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. विश्वास और नம்பிக்கை को बोलेगा तो अंतर क्या है? தானியேல் ஜெபம் போதே தேவதூதன் அனுப்பப்பட்டார். लेकिन जब दानियल जी परमेश्वर के साथ मेल मिलाप कर कर प्रार्थना कर रहे थे, பிரியமானவனே, प्रिय लोग, செபிக்கும் போதே கட்டளை பிறந்தது. वो जब प्रार्थना करने लगा तभी आगे निकला कर हम देखते हैं। அல்லேலூயா. அப்ப நமக்கு எல்லா காரியத்தையும் அவற்றை கேட்டு நம்ம பாவம் அறிக்கப்படணும். लेकिन हमें सारी कार्यों को जानकारी रखते समय हमारी पाप को क्षमा लेना है। இயேசுவின் ரத்தம் நமக்கு இருக்குது. इस परमेश्वर की लहू हमारे साथ है। நமக்கும் இருக்கிற பாவம் அது மாறணும்னா இயேசுவின் ரத்தம் கழுவணும். लेकिन परमेश्वर हमारे बीच रहने वाले उस पाप को लहू के द्वारा धोना चाहिए। வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதமும் நமக்குரியது, நம்ம பிள்ளைகளுக்குரியது. लेकिन शास्त्र में कहा गया है आशीष हमारा और हमारी बच्चियों का है। அதை உபயோகப்படுத்த அது நம்ம கற்பனை. लेकिन उस कार्य को उपयोग करना हमारे हाथों में है। அல்லேலூயா. எவ்வளவு ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். कितने परमेश्वर दयालु हैं। அவர் ஜெபத்தை கேட்கிறது. वो हमारी प्रार्थना को सुनते हैं। அந்த அம்மா அவங்க விசுவாசி தான். वो माँ जी वो भी विश्वासी है। அந்த பையனும் விசுவாசி தான். वो लड़का भी विश्वासी है। ஜெபத்துக்கு அங்க போறாங்க. लेकिन प्रार्थना के लिए उधर क्यों जा रहे हैं? ஆண்டவரோடு நம்ம விசுவாசிக்கணும். लेकिन परमेश्वर के साथ हम मेल मिलाप रखना है। அவர் தருவார். लेकिन हमारे सारी परमेश्वर कार्य को देता है। அல்லேலூயா. அவர் வாக்கு மாறாதவர். परमेश्वर वायदों को ना भूलने वाला परमेश्वर है। मैं परमेश्वर हूँ। मैं कहता हूँ वो पूरा होगा। எப்படி மாறியும் உறைந்த பனியும் வானத்திலிருந்து திரும்ப வானத்துக்கு போகாம जैसे सूखी हुई इसमें आकाश की ओर से आता है वो फिर आकाश में ना लौटते हुए நினைக்குது, वो पृथ्वी को भिगोता है। முளை கிளம்புது, वो बीज को आता है। பயிராண்டுது, वो छोटी सी ये आकर उगता है। விதைக்கிறவனுக்கு விதை, जो बोता है उसे बीज, விதைக்கிறவனுக்கு ஆகாரம். वो जो खाता है उसे भोजन देता है। எப்படி கொதிக்கிறதோ जैसा वो देता है என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அப்படியே இருக்கும். जो मेरे मुंह से आता है वो ऐसा ही देता है। இது போதாதா? क्या ये काफी नहीं है? அப்ப நம்ம ஏன் அதை இழப்போம்? लेकिन ये हम क्यों खो रहे हैं? ஒரு எக்ஸாம்பிள். एक एग्जाम्पल बोलती हूँ। 20 அதிகாரம் गिनती 20वां अध्याय। ஆரோனை மோசேயை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். आरोन और मूसा जी के साथ बात பைபிள் வர மாதிரி என்ன சம்பவம் சொல்ல முடியுமா? அவர் சொல்றாரு, தண்ணி இல்லை உங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழியில தண்ணி இல்லை. அல்லேலூயா. இப்ப தண்ணி தொந்தரவுப்படுத்துறாங்க. அப்ப ஆண்டவர்கிட்ட போய் இவங்க சொல்லுதாங்க, ஆண்டவரே தண்ணி இல்லை. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஏன் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன், நீ கண்மையோட என்ன செய்ய பேசு. मूसा जी को परमेश्वर ने कहते हैं तू पहाड़ के ऊपर जाकर उससे तू बातें कर कहते हैं। அப்போ அல்லேலூயா, கண்மையோட பேசணும்னே இவங்க ஜனங்களெல்லாம் கூட்டிட்டு போயிட்டாங்க. लेकिन चट्टान के साथ तुम बातों करे बोलते समय वो सारे लोगों को लेकर गए। எத்தனை பேருக்கு இந்த சம்பவம் தெரியும்? कितने लोगों को ये कार्य मालूम है? உங்களுக்கு சம்பவம் தெரியாதா? தெரியுங்களா? எல்லாருக்கும் தெரியுமா? கண்மையிட்ட பேசணும்னு சொன்னார். परमेश्वर ने कहा तुम सिर्फ चट्टान के पास जाकर बोलो। तो மோசேக்கு விசுவாசம் இல்ல. क्या मूसा जी को विश्वास था नहीं? பேசினா எப்படி தண்ணி வரும்?
बातें करेंगे तो कैसा पानी आता है? முதல்ல அடிக்கலாம் சொன்னாரு, लेकिन परमेश्वर ने पहले मारो करके ரெண்டாவது कहा அடிக்க था, சொல்லலையே. लेकिन दूसरा मारने के लिए नहीं உடனே कहा। ஜனங்களை கூட்டிக் கொண்டு விட்டுட்டு लेकिन उन लोगों को लेकर जाकर उधर கண்மலையை छोड़कर பார்த்து பேசுறதுக்கு பதிலா पर मैं वो चट्टान को देखकर बोलने के बदले, கலவக்காரரே, हे बुरे लोग, இந்த கண்மலையிலிருந்து உங்களுக்கு தண்ணி தர முடியுமா? क्या इस पहाड़ से तुम्हें पानी देना है? டக் டக் கண்மலையிலிருந்து அடி அடிச்சிட்டாரு. लेकिन तुरंत उसको நம்ம मारने பத்தி लगे। எப்படி இருக்கு, யார் பத்தி எப்படி இருக்கு? அதுக்கு ஆண்டவர் தண்ணி வந்துதா? क्या पानी आया? தண்ணி வந்தது, ஆனா அவர் வசனப்பட்டார். लेकिन पानी आया, लेकिन बहुत व्याकुल हुए। அதனால என்ன முடிவு கிடைச்சது? लेकिन अंत क्या हुआ? लेकिन मूसा जी को कानान देश प्रवेश करने के लिए अधिकार नहीं मिला। ஏன்? அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, लेकिन आरोन और मूसा जी ने कानान देश को प्रवेश नहीं किया। அதிகாரம் 12 வசனம், என்னாகும் 20:12. பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். அவர் பரிசுத்தர், लेकिन वो पवित्र है, நான் பரிசுத்தர், मैं पवित्र हूँ, ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய். इसलिए तुम भी पवित्र बनो। அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அவர் பரிசுத்தர், அப்ப எப்படி நம்ம பரிசுத்தம் பண்ண முடியும்? लेकिन वो पवित्र है, लेकिन हम कैसे पवित्र बना सकते हैं? அவரை நம்பணும். लेकिन उन्हें हमें विश्वास करना है। போன முறை கண்மலையில அடிக்க சொன்னாரு, लेकिन परमेश्वर ने பேச சொல்றாரு, गए बारे में मारने के लिए बोले थे, लेकिन अभी बात करने के लिए कर रहे हैं। அதனால கோபத்துல கலவக்காரரே கண்மலைக்கு இவரா தண்ணி கொடுக்க போறாரு. लेकिन बिना विश्वास के साथ उस पहाड़ को मारने लगे। நமக்காக ஆண்டவர் யாவையும் செய்வார். लेकिन परमेश्वर हमारे लिए आपके लिए सब कुछ कर चुके हैं, நமக்கு எல்லாம் வச்சிருக்காரு. लेकिन हमारे लिए सब कुछ रखा है। நம்ம நம்பிக்கை, लेकिन हमारा विश्वास, அல்லேலூயா, हालेलुया, நம்ம நம்பிக்கை யார்கிட்ட இருக்கு? हमारे विश्वास कहाँ है? நம்ம விசுவாசம் யார்கிட்ட இருக்கு? हमारे विश्वास कहाँ है? அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால கானான் தேசத்தையே அடைஞ்சிட்டாங்க. लेकिन वो लोग कानान देश को ही खो चुके हैं। 3 தடவை மோசே ஜெபம் பண்ணாரு. लेकिन 3 बार मूसा जी ने प्रार्थना करने लगे, நீ அதை பத்தி என்கிட்ட பேசாத. मैं उसका देश को देखना चाहता हूँ, लेकिन परमेश्वर ने कहा उसके बारे में तुम बातें मत करो। மோசே மாதிரி ஒருவர் இல்ல. लेकिन मोशे के समान इस पृथ्वी में कोई नहीं था। அவருடைய வீட்டுல எங்கும் ஒன்றும் இல்லை. लेकिन इस घर में हमेशा सच्चाई के साथ रहने वाला, ஆனா இப்ப போக முடியல. लेकिन अभी उस जगह पर नहीं जा सकता। நாம் நீங்களும் விசுவாசிகள். लेकिन मैं और आप विश्वासी लोग நம்ம हैं। விசுவாசம் எப்படி இருக்குது? लेकिन हमारे विश्वास कैसा है? சீஷர்கள் கேட்டாங்க, शीशे लोग पूछने लगे, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. तुम्हारे विश्वास को बढ़ोतरी कीजिए। ஞாயிற்றுக்கிழமை தானே விசுவாசத்தை பத்தி பாஸ்டர் பேசினாரு. ஞாயிற்றுக்கிழமை தானே விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாது. அதுவும் இல்லையே. அப்ப எப்படி ஆண்டவர் பிரியமா இருப்பாரு? लेकिन वो ही नहीं है ना, तो परमेश्वर हमारे साथ कैसा प्रेम से रहेंगे? தானியேலை பார்த்து दानियेल को देखकर தேவன் சொல்றாரு, परमेश्वर ने कहने लगा, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவனே. प्रिय जन। ஆண்டவரை நம்புதாரு தானியேல். पर दानियेल ने परमेश्वर को विश्वास किया। அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம விசுவாசம் हमारा வார்த்தை विश्वास, என்ன சொல்லுது? கண்ணு சரியில்லை. हमारे विश्वास क्या वचन के ये अनुसार बाइबल है? சொல்லுது, लेकिन वचन कहता है, உன் மனைவி உன் வீட்டவர்களே கனிதரும் திராட்சை திராட்சை கொடியை போல இருப்பார். तेरी पत्नी घर की सारी दाखलताओं के समान रहेगी कर कहता है। வசன அறிவு நமக்கு வேணும். वचन की जानकारी हमारे लिए रहना जरूरी है। நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியா आपके नाम को जानने के जरिए உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். मैं मुझे उन्नत स्थान पे खड़ा அவனுடைய करूंगा। பெயரின் வல்லமை என்ன என்பதை அறிய வேண்டும். उनकी नाम की सामर्थ्य क्या है कर हमें जानना है। அல்லேலூயா, அல்லேலூயா. 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 ஆண்டவர் பார்த்தாரு நம்ம வாழ்க்கையில சீர்கேடு இருக்கு, लेकिन परमेश्वर हमारे जीवन को देखेंगे तो हमारे जीवन कार्य को ஒழுங்கின்மை இருக்கு, ஒழுங்கின்மை இருக்கு. एक सही दिशा में नहीं है। அதனால அந்த விசனமானாரு. எப்போ விசனமானாரு? लेकिन पर परमेश्वर हमारे बारे में व्याकुल हुआ। அவர் வசனத்துக்கு மீறி நம்ம நடக்கணும். उनके वचन के अनुसार हम अरीति से चलते हैं நம்ம तो எப்படி மீறி நடப்போம்? कैसे हम भूल कर चलते हैं? அன்பில்லாம நடக்கும். लेकिन प्रेम के बिना चलते அவர் हैं। அன்பாகவே இருக்கிறார். लेकिन परमेश्वर हमारे आपके बारे में प्रेम से है, நம்ம அவர் மேல அன்பா இருக்கோம். हमें उनके बारे में प्रेम से रहना है। அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் அன்பை விரும்புகிறார். लेकिन परमेश्वर प्रेम को पसंद करते हैं। நம்ம மேல அன்பு இருக்கணும்.
இருக்கணும். हमारे ऊपर प्रेम रहना है. அப்போ தேவ பக்தி வந்து இன்னைக்கு இனி வரும் உலகத்துக்கும் அதுக்கு பிரயோஜனமா இருக்குது. लेकिन परमेश्वर की भक्ति और प्रेम इस आने वाली संसार के लिए. 1 தீமோத்தேயு 4 நினைக்கிறேன். पहला तिमोथी 4 இருக்கமா 4 வாசி. 4:8 வாசி. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கு இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு திட்டம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. அல்லேலூயா. அப்போ தேவ பக்தி இன்னைக்கு இந்த உலகத்துக்கு மாத்திரம் இல்ல, இனி வரும் உலகத்துக்கு. लेकिन परमेश्वर की भय भक्ति आने वाले समय के लिए और आने वाले राज्य के लिए भी है. அது நம்ம எண்ணங்களுக்கு மேலாக இருக்கு, நம்ம நினைச்சபடி இல்லைங்க பரலோகம். लेकिन जैसा हम सोचते हैं वैसा नहीं है, लेकिन हमारे विचार से भी बढ़कर स्वर्गराज है. ஆனா நம்மள அவர் பார்த்துட்டே இருக்கார். लेकिन फिर भी परमेश्वर हमें और आपको देखते रहते हैं. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அவர் பரிசுத்தம், அவர் பரிசுத்தரா இருக்கார். लेकिन परमेश्वर पवित्र हैं. நானும் நீங்களும் பரிசுத்தம்னா என்னன்னு இப்ப பார்த்தோம். लेकिन मैं और आप पवित्र क्या है कर हम अभी देखें. அவரை முழுசு நம்பணும், விசுவாசிக்கணும். हमारी संपूर्णता से उन्हें विश्वास करना है. ஆண்டவர் சொன்னாங்க இந்த ஜனங்களுக்கு மட்டும் நீங்க என்னை பரிசுத்தம் பண்ணவில்லை. लेकिन परमेश्वर कहते हैं इन लोगों के बीच में तुम मुझे पवित्र नहीं बनाया है. பரிசுத்தம் பண்ணாம என்ன பண்ணாங்க? पवित्र ना बनाया. வார்த்தையை அனுப்பினாரு. वचन को அதை भेजा, கேட்கல. लेकिन वो लोगों ने नहीं सुना. பேசுன்னு சொன்னாரு. लेकिन बातें करो कर कहने लगे. காலேஜ் ஃபேக்டரி நினைச்சு கொடுத்தாரு. लेकिन लकड़ी लेकर वो मारने लगे. இன்னைக்கு நாம எப்படி இருக்கோம்? लेकिन आज हम कैसे हैं? அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளை பற்றி சுகந்த வாசனை வேணும். लेकिन हमारे और आपके बारे में सुगंध धूप के समान आना है. கணவனுக்கும் மனைவிக்கும் சுகந்த வாசனை. पति और पत्नी के दोनों के बीच में धूप ஒரே के ஒரு समान வாழ்க்கை, आए. ஒரே ஒரு வாழ்க்கை. एक ही जीवन है, நம்ம வாழ்க்கை மனம் வீசணும். लेकिन हमारी जीवन परमेश्वर के समक्ष महकना है. ஊற்றுண்ட பரிமளத்தை அவரை நாம என்னது இது ஒரு பாட்டில ஸ்ப்ரே நல்ல ஸ்மெல் நிறைஞ்சு நம்ம உடச்சுனா எப்படி இருக்கும் அப்படி வாசனை. लेकिन परमेश्वर का कार्य ऐसा है कि வாழ்க்கை எப்படி धूप के समान जैसा हम इत्र डालते हैं उससे बढ़कर उनकी नाम में. அல்லேலூயா. அல்லேலூயா. இது சிலதை நீட்ட கட்ட முடியும். लेकिन बुद्धिमान स्त्री ही अपने घर को बांधती है. தானிக்க பற்றி ரொம்ப பேசினா பேசிட்டே இருக்கலாம். लेकिन दाऊद जी के बारे में बोलेंगे तो बोलते ही रहेंगे. தானிய உள்ளத்துக்கு ஒரு தாசன் சொன்னாரு. लेकिन परमेश्वर ने कहा दाऊद मेरे हृदय को छाने वाला है. சாமுவேல் வந்து தாவீது வீட்டுக்கு வராரு. लेकिन सामुएल जी दाऊद के घर पे जाते समय சாமுவேல் வராருன்னா அந்த கிராமமே பயப்படும். लेकिन सामुएल जी आते हैं कर बोलेंगे तो सारा शहर कांप उठता है. நான் சமாதானத்தோட தான் மாறேன்னு சொன்னாங்க, அந்த ஜனங்கள் பயப்படாம இருப்பாங்க. लेकिन जब सामुएल लोग को पूछे नहीं तो मैं शांति से आ रहा हूँ तुम डरो मत. இப்ப சாமுவேல் ஈசாய்க்கு சொல்லி விடுறாரு, लेकिन सामुएल जी ने ईसाई को बोलते हैं நான் உன் வீட்டுக்கு வரேன். मैं तेरे घर पे आ रहा हूँ. பிள்ளைகள் எல்லாரும் வீட்டுல இருக்கணும். तेरे सारे बच्चे लोग घर के अंदर रहना தாவீது है. வீட்டுல இருந்தாரா? क्या दाऊद जी घर पे थे? இல்ல. नहीं. அந்த 7 பிள்ளைகள் இருக்காங்க, தாவீது இல்ல. लेकिन उसके 7 बच्चे उधर थे लेकिन एक बच्चा नहीं था. தாவீதுக்கு தெரியுமோ தெரியாது. लेकिन दाऊद को मालूम था कि नहीं मालूम था ये मालूम नहीं. சாமுவேல் வந்து இஸ்ரவேல்ல ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணதுக்காக ஆண்டவர் போக சொல்கிறார். लेकिन इजराइल लोग में शामुएल जी को राजा को अभिषेक करने के लिए भेजे थे. ஈசாய் 7 பிள்ளைகள் முந்து விடுறாரு. लेकिन ईसाई ने सारे बच्चे लोग को उधर आकर छोड़ते हैं. 7 பிள்ளைகள் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். लेकिन 7 भी बच्चे परमेश्वर नहीं இன்னைக்கு चुना. நம்ம வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் பார்க்கிறார். लेकिन आज जो कोई भी आए हैं परमेश्वर तुम्हें देखते हैं. என் பிள்ளை ராஜரீகமா வாழ வேண்டும். मेरे बच्चे राज के साथ राज करना है. பச்சைக்காரி இல்ல. वो भीख मांगने वाली नहीं. நம்ம அப்பா ஐஸ்வர்ய சம்பன்னன். मेरे परमेश्वर धनवान है. என் வழியில் பிள்ளைகள் நடக்க வேண்டும். मेरे मार्ग में मेरे बच्चे लोग चलना அவர் है. நமக்கு அடிச்சோடு வைத்து போயிருக்கிறார். लेकिन परमेश्वर उस कार्य को हमारे लिए रखा है. அவர் அன்பாகவே वो இருந்தார். प्रेम से है. தாவீது அதை மேய்ச்சிட்டு விட்டார். लेकिन एक भेड़ बकरी को चलाने वाला व्यक्ति. இப்ப சாமுவேல் ஈசாய்ட்ட என்ன சொல்றாரு? लेकिन सामुएल जी ईसाई से क्या बोलते हैं? பேர் தானோ? உன் பிள்ளைகள் இத்தனை பேர் தானோ? क्या तेरे बच्चे लोग इतने ही हैं? இன்னும் ஒருத்தன் இருக்கான். और एक है. அது எங்க? वो कहाँ है? காட்டுல ஆரம்பிக்கான். वो जंगल में चरवाव कर रहा है. வர
சாப்பிட போறதில்லை. लेकिन जब तक वो इधर नहीं आता मैं खाना नहीं खाऊंगा. मैं क्या परमेश्वर हमारे बारे में बोलते हैं? அவருக்கு பிரியமாய் நடக்கும். परमेश्वर को प्रिय बनकर हम चलना है. ஏன் பிள்ளை வராம நான் சாப்பிட மாட்டேன். मेरे बच्चे आने तक मैं नहीं खाऊंगा. நிறைய பெரிய பெரிய வீட்ல ஃபங்க்ஷன் நடக்குது. लेकिन बड़े लोग के घरों में बड़ी-बड़ी पार्टी चल रहा है. நம்மள கூப்பிடல. हमें नहीं बुलाया. அல்லேலூயா. அதே மாதிரி நீ சைடுல தாவீத கூப்பிடல. उसी समान ईसाई ने दाऊद को नहीं बुलाया. தாவீதுடைய ஐக்கியம் பிதாவோடு குமாரனோடு. लेकिन दाऊद का एक परमेश्वर से साथ मेल मिलाप करता था. இன்னைக்கு ஏன் ஐக்கியம் உங்க ஐக்கியம் யாரோட இருக்குது? लेकिन आज मेरा और आपकी एकता कहाँ है? உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி நான் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று யோவான் சொல்லுகிறார். लेकिन तुम्हारी समाधान भरपूरी हो कर मैं ये कार्य लिख रहा हूँ. நம்முடைய ஐக்கியம் பணத்துல வேண்டாம். हमारी एकता धन से नहीं है. நம்முடைய ஐக்கியம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வேண்டாம். हमारी एकता परमेश्वर की प्रेम से आप प्रेम से नहीं है. நம்ம ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். हमारी आशीष हमें ढूंढ कर आना है. தாவீதை நோக்கி தேடி போனது. जिस तरह दाऊद को ढूंढ कर गया. அவர் தேடி போனாரா? क्या वो ढूंढ कर गया? அவர் नहीं. ஆண்டு வச்சிட்டு இருக்காரு. लेकिन वो व्यक्ति जो रेगिस्तान में भेड़ बकरी को चला அவர் रहा है. ஆண்டவருக்கு சோஸ்திரம் பண்ணிட்டு இருக்காரு. परमेश्वर को स्तुति कर रहे हैं. அவர் காட்டுல ஆராதனை பண்ணிட்டு இருக்காரு. वो जंगल में आराधना कर रहे हैं. ஏய் தாவீது. हे दाऊद. அது எழுதல ஆனா அப்படிதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். लेकिन उसमें नहीं लिखा है. लेकिन वैसा ही नहीं कर हम सोचते हैं. ஏன்னா வீட்ல இருந்து ஆர்டர் வருதுல. लेकिन घर से ऑर्डर आता है ना. தாவீதை கூட்டிட்டு வா. दाऊद को लेकर आ. அவன் தெரியும் தாவீதை கூப்பிட போறது. लेकिन दाऊद बुलाते कर मालूम था. அப்போ தாவீது இல்லாம நான் சாப்பிட மாட்டேன் சாமியில் சொல்றாரு. लेकिन दाऊद के बिना मैं खाना नहीं खाऊंगा कर सामुएल जी ने कहते हैं. கூப்பிட வரவங்களுக்கு ஒரு சந்தோஷம். लेकिन वो बुलाने वाले को தாவீது நீ இல்லாம சாமியில் சாப்பிட முடியாது. दाऊद को इस तरह बोलने लगे. நான் இல்லாம சாமியில் சாப்பிட முடியாது. हम नहीं तो ईसाक ने दाऊद सामुएल ने बोलने लगा जब तक दाऊद नहीं था मैं खाना नहीं खाऊंगा. இந்த ஆசீர்வாதம் எங்க இருந்து வந்தது? ये आशीष कहाँ से आया? அவருடைய ஐக்கியம். उनकी एकता. அவங்க அப்பாவும் இல்ல அம்மாவோட இல்ல காட்டுல கிடக்காரு. लेकिन बाप के साथ भी नहीं है माँ के साथ भी नहीं है. लेकिन वो जंगल में है. அவங்களோட ஐக்கியம் ஆண்டவரோட. लेकिन उनकी एकता परमेश्वर के साथ था. நம்ம வாழ்க்கை வனாந்தர வாழ்க்கையா இருக்கலாம். हमारी जीवन रेगिस्तान के समान रह सकता है. இயலாமல் இருக்கலாம். लेकिन हम सोचते हैं उसे उगा नहीं सकते हैं. அவரோடு இருக்குமா? लेकिन हमारी एकता परमेश्वर के साथ रहेगा तो वो हमें ढूंढ कर आएगी. இந்த வசனத்தை சொல்லுங்கன்னா இப்ப செய்தி சொல்வாங்க. நம்மை தேடி வருகிற வசனம் எங்க இருக்கு? हमें ढूंढ कर आए कर वचन कहाँ है? उपागम 28:2 இருக்குல. लेकिन व्यवस्थावरण 28 में इस वचन को देखते हैं. वो वचन आकर हमें हमारे ऊपर बहुतायत से करती है. நல்ல பைபிளும் சரி இங்கேயும் சரி நான் தேடி வரவில்லை. लेकिन यहाँ और कुछ शपथ चर्च में ढूंढ कर नहीं गए. நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம தேடி வரோம். लेकिन हमारे बच्चे लोगों को वो ढूंढ कर आएगा. 28:2 நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ போய் தேடுன்னு சொல்லிருக்காரு ஆண்டவர். क्या परमेश्वर जाकर तुम ढूंढो करके कर रहे हैं? அது உண்மையில வந்து பலிக்கும். लेकिन वो खुद आकर हमारे ऊपर. நம்ம ரூபாய் பணம் கொண்டு போயிட்டாங்க அது வந்து பலிக்கும். लेकिन जो भी लेकर गए हैं लेकिन हमारे ऊपर वो आके बहुतायत से कार्य करता है. இழந்தது நமக்கு போயிட்டு जो कोई भी हम कोई है वो लेकिन आएगा हमारे साथ. அது நம்மை தேடி வரும். लेकिन हमें ढूंढ कर वो आएगा. எனக்கு வசனம் தந்தாங்க. लेकिन परमेश्वर ने मुझे वचन को दिए. वही मैं आपके सामने रख रही हूँ. அது எப்படி நம்ம வாஸ்தவம்ல 55:11 நான் அனுப்புகிற காரியமாய் அது வாய்க்கும்படி செய்யும். 55 और 11 अध्याय में हम देखते हैं मैं जो कहता हूँ आगे तुम्हारे ऊपर पूरा होगा. நான் ஒரு காரியத்துக்காக அழுதுட்டு இருந்தேன். मैं कार्य के लिए रो रही थी. இந்த மாத கடைசில इस महीने के अंतिम समय में. அது ஆண்டவர் சொன்ன வசனம். लेकिन परमेश्वर ने वचन मुझे நான் दिया. சாட்சி சொல்வேன். वो गवाही बोल रही हूँ. लेकिन आप அவர் சொன்ன காரியம் வாய்க்கும்படி அவர் செய்கிறார். लेकिन जब वो कार्य पूरा होता है तब मैं उसे गवाही में रूप में बोलूंगी. वो पवित्र है. அவருக்கேற்ற பரிசுத்தம் நமக்கு வேணும். उनके समान रहने के लिए वो पवित्र हमारे अंदर रहना चाहिए. என்ன சொல்லுதோ அதுபடி நடக்கணும். लेकिन वचन क्या कहता है उसके समान हम चलना चाहिए. வசனம் தான் இயேசு. वचन ही यीशु है. यीशु ही वचन है. கிறிஸ்துவுக்குள் நம்மை பார்க்க வேண்டும். परमेश्वर के अंदर हमें देखना है. கிறிஸ்துவுக்குள்
கிறிஸ்துவுக்குள் எல்லாமே இருக்கிறது. मसीह के अंदर सब कुछ है. வாக்குத்தத்தங்கள்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. हर एक वायदा मसीह के अंदर है. கணவரை பற்றி, பிள்ளைகளை பற்றி, கடனை பற்றி, வீட்டை பற்றி எல்லாவற்றிற்கும் அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். बच्चे के बारे में, घर के बारे में, पैसे के बारे में, हर एक कार्य में, घर के सारे कार्य में अंदर परमेश्वर की कार्य होना है. लेकिन वो ना बदलने वाला परमेश्वर है. वो विश्वास के அவர் साथ வார்த்தையை करते हैं. விசுவாசிக்கும் போது நாம் அவரை பரிசுத்தம் பண்ணுகிறோம். जब हम वचन को विश्वास करते हैं हमारे अंदर वो पवित्रता आती है. அப்படிப்பட்ட விசுவாசத்தை தருவாராக. वैसी विश्वास हमारे अंदर परमेश्वर उड़ेलने के लिए प्रार्थना करेंगे. गाना गाते समय दान लेंगे.